எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஸோ ரொம்பலாம் போர் அடிக்க மாட்டாங்க, ஒரு 2-3 நிமிஷம் ஓடிடுறேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு அழகான லைஃப் ஆக்சுவலி. என்னடா 50 வயசு பெரிய ஆள் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நானும் இப்போ தான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு 10 வருஷம் தான் முன்னாடி தான் ஸ்டூடெண்ட்டாக இருந்து முடித்தேன். அதனால் ரொம்ப ஒரு அழகான லைஃப் ஸ்டூடெண்ட்டோட லைஃப்ன்றது. அதில் இந்த கல்லூரி காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, எக்ஸாம்ஸா, அசைன்மெண்ட்ஸா, அட்டண்டன்ஸா, இல்லை பிளேஸ்மெண்ட்டா அப்படின்னு பார்த்தா உண்மையிலே இது எதுவுமே சவால் கிடையாது. காலேஜில் படிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்னடா ஆக போகிறோன்னு ஒரு டாட் வரும் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய சவால். மிகப்பெரிய சவாலே அதுதான். அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணுறது தான் கல்லூரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். ஸோ அதனால தான் ஐயன் வள்ளுவர் அவர்கள் வந்து ஒரு திருக்குறள் அழகாக சொல்லியிருப்பாங்க. தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க. எல்லாருக்கும் இறை நம்பிக்கை இருக்கும், இறைவனை வணங்குறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உன்னுடைய முயற்சியை பார்த்து இறைவனே நமக்கு தர வேண்டிய பலனை கொடுத்துருவாரு, உன்னுடைய முயற்சி தான் பெருசு அப்படின்னு ஐயன் வள்ளுவன் அவர்கள் சொல்லுவாங்க. அப்போ அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, அந்த சவாலை வென்றெடுக்கிறதுக்கு, வெற்றி அடைகிறதுக்கு அந்த முயற்சி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த முயற்சியில் சில தோல்விகள் இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக தோல்விகள் இருக்கும். இப்போ நம்மலாம் டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம். இன்ஸ்டாகிராமை திறந்து பார்த்தா திடீர்னு ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி வரும் ரீல்ஸில். ஃபேஸ்புக்கை திறந்து பார்த்தா அங்கே ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும். ஃபேஸ்புக்கை திறந்து பார்த்தா, லிங்க்டின் திறந்து பார்த்தா, எங்கே பார்த்தாலும் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக இருக்கும். பார்க்கும்போதே நமக்கெல்லாம் பயமாக இருக்கும். என்ன எல்லாரும் சக்ஸஸ் ஸ்டோரியாக போட்டிருக்காங்க, நம்மளாம் வாழ்க்கையில் என்னடா பண்ண போகிறோம்? எல்லாரும் சக்ஸஸ் வீடியோ போடுறாங்களே, நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்குமா, நம்ம என்ன பண்ண போகிறோன்ற அந்த பயம் இருக்கும், அந்த தோல்வி பயம் இருக்கும். பட் அந்த தோல்வி என்பது நிரந்தரம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் போடுற எல்லாருமே ஒரு இடத்துல தோல்வியை பார்த்துட்டு சக்ஸஸ்க்கு வந்தவங்க தான். யாருமே வந்து தோல்வியே பார்க்காம சக்ஸஸ்க்கு வந்தவங்களாம் இருக்க முடியாது. ஸோ அந்த வகையில் தோல்வியை கண்டு யாருமே வந்து துவண்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு நம்மலாம் வந்து இந்த நிறைய ஜென்ரேஷன்லாம் சொல்லுவாங்கள்ல, 90s கிட்ஸு, 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸு. உண்மையிலேயே நம்மலாம் வந்து மொபைல் கிட்ஸ். மொபைல் ஃபோனில் தான் இன்றைக்கி உலகமே இருக்குது. உள்ளங்கையிலேயே உலகத்தை வச்சுருக்கிறோம், டெக்னாலஜி வச்சுருக்கிறோம். இன்றைக்கி மொபைல் ஃபோனில் இல்லாதது எதுவுமே கிடையாது. பட் ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயந்தான், மொபைல் ஃபோனை நாம் பயன்படுத்துகிறோமா இல்லை மொபைல் ஃபோன் நம்மளை பயன்படுத்துதா அப்படிங்கிறது தான் விஷயமே இருக்குது. ஸோ மொபைல் ஃபோனை நாம் சரியாக பயன்படுத்தினோம்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அதை வச்சு அடைய முடியும். மொபைல் ஃபோன் நம்மளை பயன்படுத்திடுச்சு அப்படின்னா நேரம் மட்டும்தான் வீணாகும், வாழ்க்கையில் நம்ம வெற்றியை தொலைச்சிடுவோம், டைமை வேஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இன்றைக்கி ரீல்ஸ் பார்க்க நமக்கு ஒரு 1 மணி நேரம் டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நம்மளுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் செலவிட முடியும் அப்படின்னு தான் அர்த்தம். ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 1 மணி நேரம் டைம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 1 மணி நேரம் டைம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் இந்த மொபைல் ஃபோன்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். மொபைல் ஃபோனை நாம் தான் யூஸ் பண்ணணும். ஒரு காலமும் மொபைல் ஃபோன் நம்மளை யூஸ் பண்ணுறதுக்கு விட்டுறக்கூடாது. அதை மட்டும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டாக இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அண்ட் நிறைய தமிழ் பேசக்கூடிய மாணவர்கள் உலக அளவில் மிகப்பெரிய சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். பெருமையான ஒரு விஷயம். தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் பேசக்கூடிய மாணவர்கள் உலக அளவில் எத்தனையோ பெரிய பெரிய சாதனைகள் படைத்து கொண்டிருக்கும் போது அன்னை தமிழிற்கு நாமெல்லாம் எவ்வளோ பெரிய பெருமையை சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம நெஞ்சுரம் கொண்டு சொல்லலாம். தமிழர்கள் வந்து உலகத்தின் எந்த எல்லையிலும் எங்கேயும் சாதிக்கும் திறன் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வல்லமை படைத்தவர்களாக நம்முடைய தமிழர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த டிகிரி இப்போ வாங்குகிறோம். இந்த டிகிரி அப்படின்றது உங்கள் லைஃபோட ஒரு என்ட்ரி கீ மாதிரி தான். ஸோ வாழ்க்கையில் அடுத்தடுத்து நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு என்ட்ரி பாஸ் தான் இந்த டிகிரி. ஸோ இந்த டிகிரியை நீங்கள் அனைவரும் வாங்குறதுல உண்மையிலேயே நாங்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா டிகிரி வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும்.
ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்து கஷ்டப்பட்டு படித்து அந்த டிகிரியை முடித்து அதை கையில் வாங்கி அடுத்து ஒரு வேலை வாய்ப்பு, முக்கியமாக அந்த வேலை வாய்ப்புக்கு போகிறதுன்றது ஒவ்வொரு இளைஞனுடைய, அதுவும் நடுத்தர ஏழை எளிய குடும்பத்திலேருந்து வர இளைஞர்களுடைய மிகப்பெரிய கனவு. அந்த வேலை வாய்ப்பை பெறுறதுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எனக்கு தெரியும். அப்போ அந்த வேலை வாய்ப்பை வந்து பெறுவதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறையில் வேலை வாய்ப்பை உருவாக்குவர்களாக நீங்கள் மாறணும் அப்படின்றத என்னுடைய ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக மாறணும். நீங்கள் பலருக்கு வேலை கொடுக்கணும். வேலை வாய்ப்பை நம்ம பெறுவதாக மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பை கொடுப்பவர்களாகவும் இனிமேல் இளைஞர்கள் மாற வேண்டும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய நம்பிக்கையை நம்ம உருவாக்கணும். அதோடு நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த டிகிரியை வாங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ, உங்களை இந்த டிகிரியை வாங்க வச்ச ஆசிரியர்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குமோ, உங்களுக்கு டிகிரி கொடுக்குற எங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குமோ, அதையெல்லாம் விட 100 மடங்கு அதிகமாக உங்கள் பெற்றோர்களுக்கு வந்து அந்த சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஏன்னா தன்னுடைய பிள்ளை டிகிரி வாங்கணும், நாம் படிக்கலை, நாம் வந்து எந்த பள்ளிக்கூடத்துக்கே சரியாக போகலை, ஆனால் நம்ம பிள்ளை அப்படி இருந்துடக்கூடாது, ஒரு டிகிரியை வாங்கிடணும், ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில் நிறைய தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் படிக்கணுன்றதுக்காக அவங்க வெளியில் எங்கேயும் போய் ஊர் சுற்றுறதுக்கு போக மாட்டாங்க. நீங்கள் படிக்கணுன்றதுக்காக அவங்க தியேட்டரில் போய் படம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் படிக்கணுன்றதுக்காக அவங்க வந்து ஒரு வேளை சாப்பாடை கூட கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் படிக்கணுன்றதுக்காக, நீங்கள் முன்னேறணுன்றதுக்காக அவங்க வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்க வேண்டிய எந்த சந்தோஷத்தையுமே அவங்க அனுபவிக்காமல், நம்ம படிக்கணும், டிகிரி வாங்கணும், நம்ம புள்ள மேலே வரணும் அப்படின்னு உழைக்கக்கூடிய பேரண்ட்ஸு எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த பேரண்ட்ஸ் 100% உங்களுடைய டிகிரி வாங்கின விஷயத்தை சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அவங்கள 1000 மடங்கு சந்தோஷப்படுத்துவதற்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட இலக்கை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன இலக்கு வச்சுருக்கிறீங்க, அது எதுவாக வேணா இருக்கட்டும், அந்த இலக்கை நோக்கி மட்டும் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் அப்படி தான் ஒரு இலக்கு வச்சேன். எனக்கு சமூக சேவையில் இருக்கணுன்ற ஒரு ஆசை. அப்போ அதற்கு வந்து அதிகாரத்தை நோக்கி வரணும். அதிகாரத்தை கையில் இருந்தால் தான் நம்ம பல விஷயங்களை செய்ய முடியும். வெறும் நம்ம வந்து சமூக சேவையாக வந்து 4 பேருக்கு உதவுறோம், நம்ம சம்பாதிச்ச காசில் உதவுறோன்றது ஒரு பக்கம். பட் அதிகாரம் இருந்தால் தான் நம்ம நினைக்கக்கூடிய மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு சொல்லி அதிகாரத்தை நோக்கி என்னுடைய இலக்காக வச்சேன். இன்னும் சொல்லப்போனால் என் வாழ்க்கை பயணத்தில் நான் படித்தது 12th வந்து பயாலஜி குரூப். முடித்த உடனே 12th முடித்து செலக்ட் பண்ணது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்து நான் வேலை பார்த்தது ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனில். ஆனால் இப்போ இருக்கிறது HRNC மினிஸ்டராக அரசியலில் இருக்கு. அதனால் கல்வின்றது ஒரு அறிவு, ஒரு சப்ஜெக்டை நம்ம படிக்கிறோம், அதில் நம்மளை திறம்பட நம்மளை கொண்டு போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் தவிர்த்து நம்முடைய ஒரு அறிவை வந்து கற்றுக்கொள்வதற்கான விஷயங்கள் கல்வி. ஆனால் அந்த கல்வியை அடிப்படையாக வச்சுருந்து தான் நம்மளுடைய சிந்தனை துவங்குது. அந்த சிந்தனை சமூக சிந்தனையாக மாறும் பொழுது நீங்கள் உங்களுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் அதை நோக்கி ஓடுனா நிச்சயமாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நானும் ஒரு சாதாரணமான குடும்பத்திலேருந்து வந்த ஆள் தான். ஒன்றும் பெரிய அரசியல் பின்புலமோ பணமோ பதவியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் மினிஸ்டராக இருக்கேன்னா என்னன்னே எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கும் என்னுடைய அம்மா வந்து நான் மினிஸ்டர் ஆகிட்டேன்னு தெரியும் அவங்களுக்கு, நான் அரசியலில் இருக்கேன், மினிஸ்டர் ஆகிட்டேன், எல்லாமே தெரியும். இன்றைக்கும் மாதம் வந்து அவங்க சம்பளத்துக்கு வேலைக்கு தான் போயிட்டுருக்கிறாங்க. அந்த வேலையை விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் மினிஸ்டர் ஆகிட்டோமா, நீங்கள் வேலையை விட்டுருங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என் சொந்த காலில் நான் கடைசி வரைக்கும் எவ்வளோ நாள் நிற்க முடியுமா நின்றுக்கிறேன். எனக்கு தேவைன்னா நான் வந்து நிற்பேன், அது வரைக்கும் நிற்க மாட்டேன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. இன்றைக்கும் என்னுடைய அப்பா 3000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டுருக்காரு. என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே இன்றைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மினிஸ்டர் ஆகிட்டோன்றதுக்காக யாருமே வந்து அவங்களுடைய வேலையை விட்டுட்டு என் கூட வந்து இருக்கணும், என்னால் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கல. அப்போ இப்படிப்பட்ட குடும்ப சூழல்ல இருந்து தான் நாங்களாம் வந்திருக்கிறோம். நீங்களும் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு டிகிரி வாங்கக்கூடியவர்கள், வெற்றியாளர்கள் அத்தனை பேர் அப்படி தான் வந்திருக்கிறீங்க. கரெக்டு தானே? எஸ் சார். நானும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிகிரி ஹோல்டர் சார் என்னுடைய ஃபேமிலியில். சரி, என்னுடைய அம்மா அப்படி கஷ்டப்பட்டு ஒரு சமையல் வேலை செஞ்சு தான் என்னை படிக்க வச்சாங்க. படித்தேன், டிகிரி வாங்கினேன். அதுக்குன்னு இந்த வெளியில் சொல்கிற மாதிரிலாம் நான் நல்லா படித்தேன், ஃபஸ்ட் மார்க் வாங்கினேன் அப்போ நானும் அரியர் வச்சு தான் கிளியர் பண்ணேன். எனக்கு கணக்குனா வரவே வராது, அதெல்லாம் வச்சு தான் கிளியர் பண்ணோம். பட் கோல் வந்து வச்சுருந்தேன், எனக்கு வந்து இந்த சோஷியல் ஒர்க்கில் தான் போகணும் அப்படின்ற கோல் வச்சுருந்தேன். அந்த கோலை நோக்கி ஓடுனேன். கடவுள் புண்ணியத்தில் என்னுடைய உழைப்புக்கு, என்னுடைய முயற்சிக்கு அந்த இடத்த கடவுள் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் இந்து சமய அறநிலைத்துறையை என்னுடைய முதலமைச்சர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ நேர்மையாக நியாயமாக நான் நினச்சது நடந்திருக்கு. அதற்கான சேவைகள் செய்யணுன்ற வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரியான வாய்ப்பு நிச்சயமாக உங்கள் அனைவரின் வாசல்லையும் வந்து கதவை தட்டி நிற்கும் பொழுது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு
தேசத்திற்காகவும் தமிழ் மண்ணிற்காகவும் நிச்சயமாக நீங்கள் உழைக்கணும். உங்களுடைய சமூக சிந்தனை வளரணும். உங்களுடைய பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் உங்களை நினச்சி பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து வரணும். அது மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.